இது சோழவந்தான் போகிற வழி. குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் அந்த சோழவந்தான் சோழன் ஒரு காலத்தில் திடீரென்று பாண்டிய மன்னனை தாக்க வேண்டும் என்று வந்தான். இப்பொழுது பார்ப்பது வைகை ஆறு. இந்த வைகை ஆறு மதுரையின் நடுவில் போகும்போது தான் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிறது. இந்த சோழவந்தான் பகுதியிலே நன்றாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது தண்ணீர். இந்த சோழவந்தான் என்று ஏன் பெயர் வந்தது? சோழன் பாண்டியனை திடீரென்று தாக்க வந்தான். பாண்டிய மன்னன் படைகளை தயார் செய்யவில்லை. பயிற்சி கொடுக்காமல் இருந்தபோது அவன் சோழன் வந்திருக்கிறான், கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் படைகளை தயார் பண்ண சொல்லிவிட்டு அந்த சோமசுந்தர கடவுளை போய் வணங்கினாள். அவர் காதில் கேட்டுக்கொண்டபின் பாண்டிய மன்னன் படையெடுத்து சென்றான். அசரீரி கேட்டது, போ வருகிறேன் என்று. அவரும் ஒரு வீரனாக வந்து அந்த சோழ மன்னனை விரட்டி அடித்து மடுவில் விழச் செய்து அவனை தோற்கடித்தார். பாண்டிய மன்னன் வெற்றி பெற்றான். இவ்வாறு பாண்டிய நாட்டுக்கே ஒரு காவலாக இந்த சோமசுந்தர கடவுள் அன்றும் இன்றும் விளங்குகிறார்.